ஒரு பவுலில் 1 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அரிப்பில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் தயிர், 1/4 கப் எண்ணெய், அதே 1/4 கப் பால் சேர்த்து அதையும் ஒரு வாட்டி நல்லா அடிச்சுட்டு பொடிச்சு வச்சுருக்கிற சீனியோடு சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம். சீனி கரையட்டும். இது கூடவே ஒரு ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். கலர் வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, ஒரு ட்ராப். சீனி நல்லா கரைஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதா மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். அரிப்பு வச்சு கலந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப ஸ்பீடாக எல்லாம் வேண்டாம். இது நான் ஸ்பீடு வச்சுருக்கிறனால ஸ்பீடாக தெரியுது. மெதுவாக கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டெல்லில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்ஸை அதில் சேர்த்துக்கிட்டு கேக் டெல்லில் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு க்யூபை வச்சு ஒரு சின்ன குச்சி வச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள ஏர்லாம் வெளியே வந்துடும். இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் இல்லை, மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சா கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி.